கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே அந்த 11ஆம் வசனத்திலே கடைசியில் வாசிக்கும் பொழுது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போல இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஒரு குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்குறோம். அதாவது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் இவ்விதமாய் அவர் செழிப்பாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தைப் போல வற்றி போகாத ஒரு நீரூற்றைப் போல ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் எப்படிப்பட்ட காலம் என்று சொல்லி மேலே வாசிக்கும் பொழுது, மகா வறட்சியான காலங்களிலே என்று வேதம் சொல்லுகிறார். அதாவது மகா வறட்சியான காலம், ஒன்றுமில்லாத ஒரு காலம், எதுவும் இல்லாத ஒரு காலம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றுமில்லாத ஒரு காலத்திலே, வறண்டு போய் இருக்கிற ஒரு காலத்திலே, எதுவும் இல்லாத ஒரு காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாகவே அந்த நாட்களில் எந்த காலமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு வல்லமையான ஒரு நல்ல தெய்வம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகா வறட்சி என்று வேதம் சொல்லுகிறார். ஒன்றுமில்லாத ஒரு காலம், வறண்டு போய் கிடக்கிற ஒரு காலத்திலும் கூட, வறண்டு போய் இருக்கிற காலத்திலே, ஒன்றுமில்லாத இந்த காலத்தில், எதுவும் இல்லாத, எதுவும் நடக்காத இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றி போகாத ஒரு நீரூற்றை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம், அவர் நித்தமும் நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எது இருக்குதோ இல்லையோ, எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு, உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தெய்வம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். வற்றாத ஒரு நீரூற்றை போல ஆண்டவரே, அருமையான நம்முடைய ஜனத்தை கர்த்தர் மாற்றும், செழிப்பாக்கும். ஆண்டவரே, மகா வறட்சியான காலம், எந்த காலமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே, ஒன்றுமில்லாத நேரங்களிலே, ஒன்றுமில்லாத நிலைமையில் ஆண்டவரே, அருமையான குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவதில் நீர் உண்மை உள்ள ஒரு நல்ல தெய்வம். அருமையான இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், செழிப்பாக்கும். குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும், நீர் மகிமைப்படும். நித்தமும் நடத்துகிற கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.